வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்கலாங்கன்னா, ஒரு சிக்கன் வறுவல் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் கறி மசாலு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய், சோம்பு ஒரு ஸ்பூனு, ஏலக்காய் 2, ஒரு பட்டை, அரை ஸ்பூன் ஜீரகம், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2.5 கரண்டி எடுத்துருக்குறேன் எண்ணெய். இப்போ எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. ஏலக்காய் போட்டுடலாம், பட்டை, கஸ்தூரி மேத்தி தவிர்த்து எல்லாமே போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் பாதி வெந்துருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது தக்காளிக்கு முன்னாடியே போட்டுக்கணும், நான் மறந்துட்டேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ மல்லி இலை, புதினா, கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள் எல்லாம் போட்டுடலாங்களா. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா கறி மசாலையும் காரம் இருக்கும், அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. கொஞ்சம் தண்ணி, ஏன்னா சிக்கன் தண்ணி விடும், அது கொஞ்சமாக. பாருங்கள், எல்லாம் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். நானே ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் செய்கிறேன்னா வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும். இந்த சைடு சாப்பாட்டுக்கு ஓலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், பார்க்கல எப்படி இதெல்லாம் தண்ணி விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுட்டுங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் வேணால் தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு இது அந்தளவு போதும். மல்லித்தலை தூவிக்கலாம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சைடு சாப்பாடும் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, முட்டை. வாங்க சாப்பிட்லாம்.